ரவ குஸ்கா, அருமையான சாப்பாடு ஏற்பாடு. உண்மையிலே கூட்டம் அது கடல் மாதிரி இருக்கு. இந்த கூட்டம் விடிகிற வரை இருக்குமா? அதுதான் எனக்கு இந்த வாழ்க்கையில சந்தேகமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனா சந்தேகம் வந்தா அது பெரிய இதாயிரும், தொற்று வியாதி மாதிரி. ரொம்ப தொற்று வியாதி மாதிரி. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம், ஒரு 2 லட்சம் இருந்தா இது வைக்கலாம், கரகாட்டம் வைக்கலாம். 1 லட்சம், 1 லட்சம் இருந்தா ஒரு வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 50,000, ஒரு 50,000 இருந்தா கும்பி பாட்டு வைக்கலாம். ஒரு 20,000, 20,000 இருந்தா ஒரு தவளும் ஒரு நாதஸ்வரம் மங்கள இசை வைக்கலாம். ஒரு 10,000, ஒரு 10,000 இருந்தா 2 பேர் தண்ணியை போட்டு ஆடலாம். ஒரு 5,000, ஒரு 5,000 இருந்தா ஒரு ஆள் தண்ணியை போட்டு கம்மாக்கரை சுத்தி வரலாம். ஒரு 2,000, 2,000 இருந்தா பொண்டாட்டிய தண்ணியை போட்டு அடிக்கலாம். ஒரு 1,000, 1000 ரூபா இருந்தா பொத்திக்கிட்டு வீட்டுல படுக்கலாம். 165, 165 போட்டாத்தே வாழ்க்கையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வண்டியில படுத்துட்ட, வந்து இறங்குன என்ன நடக்கு ஏது நடக்குன்னே தெரியல. நல்ல வேலை இங்க இருந்து நான் தப்பிச்சு போயிட்டேன். நாங்க வண்டி எடுத்துக்கிட்டு 5-6 கிலோமீட்டர் போயிட்டோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாருக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடகம் சரியா 8:45 நாடகம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு தாண்டா வெள்ளன நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். இதுக்குதான் கண்ணாடியை போட்டுக்கிட்டு வாட்சை பார்க்க கூடாதுங்கிறது. கையில வாட்சி கட்டி இருக்கிறியா? இருக்கு. மணி எத்தனை? 9, 7, 8 சொல்லிடுவேன். அண்ணே எனக்கு மணி பார்க்க தெரியாது போலனே. எனக்கு மணி பார்க்க தெரியாதா? 1 வருஷம் அந்த வார்த்தை கட்டியிருக்கேன். வெள்ளன நாடகம் ஆரம்பிச்சாச்சு 8:45. 8:45 சொன்னா கல்ல விட்டு எடுத்துருவேன்டா. இப்ப 8:45 நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ரொம்ப 11:45. ஆமாப்பா சண்டாலங்க 11:45 வள்ளி வர போற நேரம்டா. யாராவது உள்ள வந்து உங்களை கல்ல விட்டு நான் எறிவேன். நம்ம நாயா கோபப்படுறேன். வாழ்க்கையில நம்ம காட்சி வாங்கணும். அவங்க நம்மள போடா நோத்தனமா சொன்னா சரி ரைட்டு சரிண்ணே. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் தாயிலும் கேட்டான் சரிண்ணே. திருப்பி பேசினா அடிப்பாங்க ஆள் வச்சு. எதுவுமே நம்ம பேச என்ன சொன்னாலும் நீ பேசல. தயவு செய்து வாயை மட்டும் இப்படி வைக்காதடா. நான் இந்த வாயை இப்படி பேசினா தாண்டா காசு கிடைக்குது. சிரிப்பாக இந்த வாய் இருக்கிறனால தான் நம்ம பொழப்பே போய்கிட்டு இருக்கு. இந்த வாயிலேன்னா நம்மளை யாரா சுண்டல் வச்சோட கூப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே இது மாதிரி கூட்டம் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு கூட்டமாயாது? இங்க நம்ம இங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரு போயிருந்தேன். கூட்டமா தலை விடிஞ்சு 7 பேரும் எந்திரிக்கவே இல்லை. இது கூட்டமாடா? அது 7 பேரும் போகவே இல்லை. அதுல 2 பேரும் மைக்கேட்டுக்காரரு, ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறாரு, ஒரு ஆள் நாடக ஏஜென்ட், ஒரு ஆள் கண்ணு தெரியாத ஆளு. 2 பேரும் யாருன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் விடிகிற வரை இருந்த நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகை இருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களை, எதிர்கால இளைஞர்கள், எழுச்சிமுக தாய்மார்களை, வருங்கால வாலிபர்களை, காலைகள் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களை, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே நம்மள மாதிரி. ஆமா. மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களை அத்தனை அன்பு சொந்தங்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை காண வருவதற்காக நிறைய ஊர்ல இருந்து பைக்கில் பெட்ரோல் போட வழி இல்லாம அர்த்தம் காசு வாங்கியாவது இந்த நாடகத்தை போய் பாட்டு வந்த நிறைய பேர் வந்திருக்க வருகின்ற அத்தனை ரசிகர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கலாம் நம்ம எல்லாம் காக்கின்ற அந்த வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த கோட்டையூரிலே விட்டிருக்கின்ற அந்த காளியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். நம்மளை வாழ வைக்கிறதே இந்த காளியம்மன் தான். இந்த காளியம்மனுக்காகத்தான் இங்கிட்டு வந்து மகமாயி சமய ஊரத்தாயே அப்படின்னு ஒரு செட்டு பாடி வருது. அண்ணே இன்னொரு பாட்டு வருது. ராத்திரி நேரத்து பூஜை இன்னொரு பாட்டு போட்டாங்க பாரு. உட்காந்து யோசிப்பாங்கலாம். அரே நீ சொன்ன மாதிரி 1 மணி நேரம் வேலையில உட்காந்து யோசிப்பேன். நாடா நடக்குமா நடக்காதான்னு எனக்கு சிந்தனை அப்படி வந்துருச்சு. என்னடா இப்ப பார்த்தா இந்த என்ன நடந்துச்சுன்னே தெரியல.
உள்ளதான் அடி எடுத்து வச்சு அதுக்கடுத்து எட்டி பார்த்தேன் பக்கத்துல போதா அடி வாங்கி விழுக போற மரியாதை வந்தது. ஓடி போயிருவோம். அப்படியும் தப்பிச்சு போய் முட்டை ஏதோ பைக்ல சுட்டுக்கிட்டாங்கன்னு. அதனால அந்த காளியம்மனை வணங்கி கலை பண்ணி தூங்க. அதான் சக்தி வாய்ந்த பார்த்தீங்களா, சாமி ரொம்ப சிறுசையா, சக்தி ரொம்ப பெருசையா. அதான் எந்த தெய்வமே சாமி சின்னதாக தான் இருக்கும், சக்தி ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி நம்மளெல்லாம் ஏழையெல்லாம் காக்கின்ற கேட்ட வரம் அந்த கோட்டையூர் காளியம்மனை வணங்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் காளியம்மா எல்லா லக்கணையும் இப்போ எல்லார் மனசுல ஏதோ ஆடி வரப்போறா. ஆமா, இறங்கி வரப்போறா. ஆத்தா கோட்டையூர் மாறிய வணங்கி நாடகத்தை ஆரம்பிக்குமா. குடும்பத்தோட கோட்டையூருக்கு வருவோம் வருவோம், இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனு கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் காளியம்மனு கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா காளியம்மன நினைப்போம், கவலை வந்தா கோட்டையூர் காளியம்மன நினைப்போம். குடும்பத்தோட
தெய்வமா அத்தா அத்தா சிலுக்க சிலுக்க வராளே ஐயோ ஆடி வராளே சிலுக்க அத்தா சிலுக்க 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 வராளே என் பத்திரகாளி சிலுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே ஏ காளியம்மா சிலுக்கிட்டு ஆடி வராளே அப்படி பறந்து பறந்து வராளே என் பத்திரகாளி பக்குவமா ஆடி வராளே பறந்து பறந்து வராளே என் பத்திரகாளி பக்குவமா ஆடி வராளே அப்படி கொட்டையூர் எல்லையில குடிகொண்ட காளியம்மா எல்லையிலே குடிகொண்ட காளியம்மா கோட்டையூர் எல்லையிலே குடிகொண்ட காளியம் ஓடிவாமா அம்மா காளியம்மா ஓடிவாமா அம்மா காளியம்மா கோட்டையூர் எல்லையிலே குடிகொண்ட காளியம்மா கோட்டையூர் எல்லையிலே குடிகொண்ட காளியம் ஓடிவாமா தாயே அடிவாமா ஐயா கருப்பு வடிவோ பூண்டவரா இலக்கு மூக காப்பவரா கருப்பு வடிவோ பூண்டவரா இலக்கு மூக காப்பவரா நீல கண்கள் கொண்டவரா நீல கண்கள் கொண்டவரா ஐயா கருப்பு வடிவோ பூண்டவரா இலக்கு மூக காப்பவரா கருப்பு வடிவம் பூண்டவரா விளக்கு மூகம் பார்ப்பவரா நல்ல ஜோரா ஒரு கைதட்டி கொடுங்கப்பா. இன்னும் நம்ம சாமி பாட்டு படித்து சாமியை வர வைக்கலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டப்படாது. பள்ளி திருமண நாடகம்னு நோட்டீஸில் போட்டிருக்காங்க, அவங்க மகமாய் மாதிரியே நடத்துகிறாங்கன்னு அவங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா தெய்வம் நம்ம ஊரில் உள்ள தெய்வம் அந்த கோட்டையூர் காளியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். இன்னும் நம்ம கேட்ட வரமெல்லாம் தந்துடும் ஆத்தா. அதனால் எல்லா மக்களும் நல்லா இருக்க நம்பி தெரிவித்து கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் கோட்டையூர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோட்டையூர் கிராம பொதுமக்களால் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை நிகழும் மங்களகரமான விசுவாசத்துடன் பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகரை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் அன்புனார் புதுகையைச் சேர்ந்து நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு. பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்புனார் புதுகையைச் சேர்ந்து BK ராஜாராம் அவர்கள் வெறுங்கமடையிலே வேடன் பொருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். எதுக்கு உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகில வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகையைச் சேர்ந்து அனிதா அவர்கள் வெறுங்கமடையிலே வள்ளியா நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமையில் உள்ள பலத்த காடைச் சேர்ந்த ஜி தமிழ் டிவி புகழ் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் வெறுங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகலை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுக்கோட்டையை சேர்ந்து DR மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமடையிலே ஆறுமணியம் பின்பாட்டு இசைப்பார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி அன்புண்ணன் மனவையைச் சேர்ந்து DM பாரதி அவர்கள் வெறுங்கமடையிலே மிருதங்கம் இசைப்பார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்புனார் மனவையைச் சேர்ந்த NA மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். தாள மாஸ்டர் அன்புனார் புறாம்பட்டியைச் சேர்ந்த இன்பச்செல்வம் அவர்கள் தாரம் இசைப்பார்கள். 4 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் இசைப்பார்கள். ஆடிக்காட்டில் நம்மையே பறந்தால் ஆளிலைகள் என்னாகும், அடிமேல் அடி விழுந்தால் மனிதனவன் நெஞ்சம் இங்கு புண்ணாகும். வருந்துன்பம் ஏற்க முடியாது என்று எவனாலும் சொல்ல முடியாது போடா, வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷெயவனும் தனி மரம். சமுதாயம் என்னவோடா, வீடு வாசல் என்னவோடா, சமுதாயம் என்னவோடா, வீடு வாசல் என்னவோடா. அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்னவோடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரம் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷைய
மனசையவனு தனி மறந்தான் தாய் தந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா தமையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சில் துயரமதை மாற்றிக் கொள்ள முடியுமா அட மண்ணை பிளந்து போடு மண்ணு உன்னை தாங்கு பாரு அதை போல நீயும் மாறு துன்பம் தாங்கி தாங்கி பாரு எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு மாறாது மாறாது வானம்தான் தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனசையவனு தனி மறந்தான் தேசம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யார் யாரோ அத்தனையும் பார்த்தேனே வீடும் இங்கு காடாற்று வேடதாங்க போலாற்று வந்த பறவை பறந்தாற்று ஓய்வு காலம் போயாச்சு வழி தாங்கி பழகி போச்சு இடி தாங்கி கம்பியாச்சு இங்கு மேடு பள்ளம் ஏது குழி தாண்டி பழக்கமாச்சு எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு என்று மாறாது மாறாது வானம்தான் தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரம் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனசையவனு தனி மறந்தான் சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா சமுதாயம் என்ன போடா வீடு வாசல் என்ன போடா அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனசையவனு தனி மறந்தான் பலே பலே நல்லா கை தட்டி கை தட்டி கை தட்டி அப்படி அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த நாடக அமைப்பாளர் ஆர் இம்பரசன் தம்பி அவர்களுக்கு கோட்டையில் நடைபெறும் ஆர்பிஎம் மெடிக்கல் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றேன். கை தட்டி விட்டாவா என்ன நாடக அமைப்பாளருக்கு அன்பளிப்பு பெரும்பாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் நாடக அமைப்பாளர் அன்பளிப்பு கொடுக்குறோம்? நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைச்சதுனால தான் அந்த அமைப்பாளருக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தி அன்பையாவுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நல்லா எல்லாம் ஜோரம் ஒரு கை தட்டு கொடுங்க. நான் வளர்த்த ஆத்தா கண்ணவலா அம்மா பெண்களை நல்லா கை தட்டுங்க. பொம்பளை ஆளுமெல்லாம் கை தட்டின புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல, நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்பை கெடுக்கும், உட்காந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு கால் சுவரிக்கிறோம். இந்த கையை அப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 கயிறு 2 குண்டு எல்லாம் யாரா அடிச்சாங்கன்னா பேசினாங்கன்னா திருப்பி அடிக்க ஆம்பளை ஆளு கூட பாவம் வேலைக்கறியை வெட்டி வெயில கடந்து சாவன் டவுசர்ல 36 ஓட்டை இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் அதே டவுசர் போட்டிருக்கேன்ல. இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி இந்த முத்து மாரியம்மணி அந்த காளியம்மன் நினைக்கிட்டு கும்மி கொட்ட ஆலய எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். எப்படி அந்த கும்மி கொட்டா பாருங்க அப்படிதான் நீ கும்மி கொட்டுற மாதிரியே ஊர்ல கொட்டுருக்க பொம்பளை ஆளுங்க 10 ஏர்ல அத நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு. அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குவேன், நின்றுக்கிட்டு அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்னு சொல்லி நைஸா அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க.
அப்படி தன்னானே நன்னானே 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 நன்னாவின நந்த நன்னாவின நந்த நன்னாவின நந்தானே தாவரத பாருங்கடியவா செஞ்சு வரத பாருங்கடியா தாவரண மாறுங்கடியவா செஞ்சு மரண மாறுங்கடி அப்படி ஒரு ரவுண்டு சுத்துவேன், ரெண்டாவது ரவுண்டு அந்த அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட ஆடுத்துக்கிட்டு மண்டே உடத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு வெறுகு மாதிரியே முழிப்பாரு. யாப்பா நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆமா, எதுக்கு? அது மாதிரி இல்லாம அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு, வீரமாகாளியம்மன், வண்ணத்திரேகம், உரிமை, டி தேன்மொழி, கையாட்டி, புறாம்பட்டி, மாடி வீடு, குறுக்கு செந்து, ரொம்ப சிறந்த முறை சீனமைத்திற்கு அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவொலி அமைப்பு தெய்வேந்திரன் சவுண்ட் சர்வீஸ் கோட்டையூர் தெய்வேந்திரன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்துன மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் ஆஜிபரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி அண்டி கலந்த வணக்கம். அது சமயம் பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கோட்டை கிராம பொதுமக்கள், இந்த நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் ஆர் இன்ப செல்வம், பிராம்பட்டி, இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1 லட்சம். நீங்கள் குறைஞ்ச செலவுனா 30,000 நினைச்சிடக்கூடாது. 30,000 நாடகம் நடந்துக்கிட்டு யாராவது கொட்டாயில் நெருப்பு வச்சுருவாங்க. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு அண்ணார் இன்ப செல்வம் அண்ணன் கொடுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், லாவணி ஆட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பனார் இன்ப செல்வன் கொடுங்க. சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்துக்கெல்லாம் நல்லா காசு கொடுக்கலாம். 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுக்கலாம். நான் ஆடல் பாடலுக்கு மட்டும் கொடுக்குறிய. அன்னைக்கெல்லாம் அக்கேம்பட்டின ஒரு ஊரில் ஆடல் பாடல் நடந்துச்சு. அப்படியே 22 லட்சம். இப்போ 22 லட்சமா 12 லட்சம் 13 லட்சம் காசு அங்க போயிருக்காருப்பா அவரு. அதான் இருந்தாலும் பழுது சொல்றாப்ல பாரு. 13 லட்சம் 22 லேடிஸ். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு சாமானல் இவர் சொல்றாரு. அங்கே வந்து மொட்டை குண்டியோட ஆனாலும் நீங்க ஆடுவலான்னு கேட்கிறாரு. நான் ஆடுவேன் நாடகம். அப்புறம் மழை மயிரோட பெய்யாது. ராசி அப்படி சும்மா பார்க்கவே கருவட்டு மாதிரி இருக்கேன். மடுவா அழுதடா. திடீர்னு நான் வந்து ஏதோ ட்ரெஸ் இல்லாம தான் யோசனை பாரு எப்படி இருப்போம். புளிய மரத்துல நெருப்பு வச்ச மாதிரியே இருக்கும். திரும்ப ஏன்னா கொடுக்கலாம். ஏன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம். அவங்க காலையில் நைட்டு ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரை கொட்டை ஏற கத்துற. நீங்கள் 1 லட்சம் கொடுத்து அண்ணன்னு கேட்குறேன். 6 மணி வரை கத்தலைன்னா இந்த ஆளுங்க நம்மளை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. சகல எனக்காண்டி ஒரு உதவி பண்றியாடா? நல்லா சொல்லு சால. தயவு செய்து சட்டையை கொஞ்சம் லூசா போடு சாகல. ஏன்டா டைட்டா போட்டுக்க. இங்கிட்ட இருந்து பார்க்கும்போது ஒரு கண்ணோட்டம்லாம் லேடிஸ் கண்ணோட்டத்தில் இருக்க. மாடு காலைக்கு தருற மாதிரியே உனக்கு பாவம் என்ன செய்வேன். நைட்டு இங்கே வந்துடுறேன். காலையில் போய் சங்கத்தில் படுத்துறேன். இப்படி 2 மாதம் இருந்துட்டு ஒரு போன மாதம் வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த என்னோட மக சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் உள்ள தம்பியை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என் வீட்டில் எப்படிச்சேன் இப்படி பள்ளிக்கூடம் நம்ம எந்த பாரு. காலையில் 8 மணி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறான். அது 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போயிருதுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு கிளம்பி நம்ம வேலைக்கு வந்துடும். அது 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருதுங்க. இப்படி 4 மாதம் போகும். அதுகளுக்கு அப்பா யாரும் சித்தப்பா யாரும் தெரியாமல் போச்சு. அடையாளம் தெரியாமல் போயிடுது. ஆனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி அண்டி கலந்து வணக்கம். வேற எதுவும் சொல்ல மறக்கலையே? ஆமாம், இதுக்கு மேலே இந்தா சொல்கிறேன்ல. சாப்பாடு அருமையான ஏற்பாடியா. உண்மையில் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. உண்மையில் மறக்க முடியாத. நம்ம தோரங்குறிச்சியில் போய் அண்ணன் சந்தூர் A1 ஹோட்டலில் போய் உட்காந்து கடல் மீன் உணவகம் தோரங்குறிச்சி அங்கே போனோம்னா அடடா அருமையான மீன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வறுத்து என்ன வேணும் ஏது வேணும்னு நான் சாப்பிட போனேன். 5 பேருக்கு மொத்தமாக கட்டிகிட்டு வந்துட்டு எச்சொலியும் இல்லை. ரொம்ப சிறப்பான உபசரிப்பு கொடுத்து அண்ணன் எனக்கு 500 ரூபா அன்பளிப்பளித்து சந்தூர் A1 கடல் மீன் உணவகம் தூரங்குச்சி
மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகராஜ் அவர்களுக்கு 500 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகிறார்கள். சந்தூர் A1 அருமையான சிறப்பான மீன். நான் உண்மையிலே மீன் இங்கிட்டு நல்லா இருக்காது, தொண்டி மீன் தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அங்கே ரொம்ப சுவையாக இருந்துச்சு, ரொம்ப சூடாக இட்லி அவிச்சு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு அந்த சந்தூர் ஹோட்டல் உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு என்ன சாப்பிட அப்படி இருக்கான்னு உபசரிப்பு பாசத்தோட உபசரி அப்படி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன், இதை சாப்பிடல அதை சாப்பிடல, அந்த மீன் வேணுமா இந்த மீன் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஊருக்கு ஆகான்னு என்ன என் முகத்தை பாடுற இதே பார்க்குறான்டா, பொம்பளை புத்தியிலே இருக்கான்டா, என்னையே இப்படி பார்க்குறான்னா ராணி என்னென்ன நினைச்சு பார்ப்பேன். நீ பாட்டில் பாத்ரூம்ல குளிக்கல கச்சா கச்சா கச்சான்னு அதனால உள்ள போயிட்டு என்ன டைலாக் பேசணும்னு தெரியல. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை. இப்படி இருக்க சாப்பாடு உபசரி. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தோம், நாடகாடியெல்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. போய் சாப்பிட போய் உட்காந்தாச்சு. உட்காந்து இலை ஓட்டாச்சு, இலையில தண்ணி ஓட்டாச்சு, இலை ஓட்டவன் தண்ணியை போட்டாச்சு, கூட்ட வச்சு சோத்தை வச்சாச்சு, குழம்பு ஊற்றி சாப்பிடத்தான் போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்புன்னு அடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்புன்னு அடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார், தம்பி இங்கே பப்புன்னு அடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு சாப்பிடு. மணி இப்போவே 10 ஆச்சு, நீ பவுடர் போட்டு அடிச்சு புலந்த பப்புன்னு முகரைய பாரு, எருமை மாடு மாதிரி இருக்க, நீ எல்லாம் எப்படி ஆட போறையோ அப்படிங்கிற சோறு இங்கே மனசு வருமா? எப்படி நான் அப்படியே விடல, வருத்த மீன் 4 மீன் வாங்கி சாப்பிட்டே வந்தேன். நான் எப்படி நாடகத்தில் சேர்ந்ததே சோத்துக்காக தானே. ஆமாம், அப்புறம் இதை போய் விட்டு விட்டு என்ன செய்யறது. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு விழா குழுவினருக்கு சார்ந்து நன்றி. பங்குனி மாதம் 11ஆம் தேதி இதே மேடையில் கோட்டையூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். அனைவரும் வருகே, ஆதரவு தருகே. கல்லம்பட்டியில் வசிக்கும் துரைசாமி தமிழ் செல்வி குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகம், முத்தாளம்ம நாடகம். அனைவரும் வந்து நாடகத்தினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அது சமயம் பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருவருக்கு இப்படிக்கு துரைசாமி தமிழ் செல்வி குடும்பத்தார்கள், கல்லம்பட்டி தேன்மொழி பிரபு குடும்பத்தார்கள், கே புதுப்பட்டி மற்றும் கோட்டையூர் பொதுமக்கள் நாடக அமைப்பு வெள்ளச்சாமி அமைச்சிருக்கார். எல்லாரும் வாங்க. நாடகத்தை முத்தாளம்ம நாடகம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி. இன்னைக்கு கலந்த வணக்கம். உள்ள போய்ட்டுருமா? உள்ள போட்டு உள்ள போடாமலே இதுக்கு மேலே நிற்கப்படாது, தலை வலிக்கு. என்னை பார்க்கல தலை வலிக்கு, நீர் கடுப்பு வரும். அண்ணே தயவு செய்து சத்தம் போடாமல் இருங்கண்ணே. நான் ஏன் டயத்துக்கு நிற்கிறான் தான் 1:30க்கு தான் உள்ளே போவேன். கரெக்டாக நான் ஒரு அரை மணி நேரம் முன்ன பொண்ணு ஆக நேரம் நாடகம் ஆரம்பித்ததே 11:45 ஆகிடுச்சு. 11:45க்குலாம் பொம்பளை பிள்ளையை கட்டி பிடிச்சி நான் உள்ளே போகிற நேரம். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நல்ல கலைஞர்கள் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்ன பொண்ணு ஆகும். அதை டைமிங்கை நான் சரி பண்ணிக்கிறேன். ஏன் இந்த பக்கம் மேலத்தெல்லாம் சொன்னோம்னா தனித்தனியாக வாச்சாங்கன்னா அதுவே அரை மணி நேரம் போயிருந்தால் ஒரே பாட்டில் வாசி சொல்லிட்டேன். அமைதியாக இருக்கும். நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல கலைஞர்கள். ஏன்னா அவங்க நாடகம் அமைக்கணும்னு வேறு ஆள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சிறந்த தாள கலைஞர்கிட்ட கொடுத்தாத்தான் நாடகம் எப்படி இருக்குது, எப்படி கலைஞரை போட்டால் நாடகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தேர்வு செஞ்சு அண்ணன் இன்பச்செல்வன்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்து கொண்டு உள்ள போயிட்டு எங்களை நாடகத்தை எல்லாம் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டு அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. VSK KR மீடியா, நாடக நண்பர்கள், நாடக உலகம், என்னென்ன உலகமாக போட்டிருக்கு எனக்கே தெரியலை. அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல், 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிகிறா சாத்தியே அர்த்த சீர் வரையில அத்தமங்கல செப்புச்சலை கேட்டீங்க. அதுவும் என் பாட்டு தான் 10 பாட்டு பாடியிருக்கேன் சொந்தமா. அது அந்த சீனு பொம்பளை பிள்ளை கண்டுபிடிக்கல படிச்சாத்தே அது சரியா வரும். இப்ப போனாத்தே அந்த பிள்ளை வரும். வாடி ராசாத்தினா அந்த பிள்ளை வரிய வரும். வாடி ராசாத்தியே நான் வாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே நாம் எம்பத்த எம்மாறி கொழுந்தே என் கொடுவி கொஞ்சம் கறி விருந்தே நாம் எம்பத்த எம்மாறி கொழுந்தே நீ குடுவி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நீ வாரே கொஞ்சம் கொள்ள